ஒரு சாமியார்னால எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு நன்றாகவே தெரியும். ராம் பத்ராச்சாரியா அப்படிங்கிற ஒரு சாமியார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒய்ஃப் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தைக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. டெஃபினிஷன் என்ன, ஒண்டர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் என்ஜாய். அதாவது வந்து என்ஜாய் பண்ணுவதற்கான ஒரு மிகச்சிறந்த கருவி அப்படிங்கிறது. இவர் வந்து துறவி, ஆனால் அவர் அப்படியான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு பக்கம் பார்த்து ஒரு துறவிக்கு எப்படியா இந்த மாதிரி விளக்கம் சொல்ல முடியுது, உனக்கும் அதுக்கு என்ன சம்மந்தங்கிற கேள்வி. ரெண்டாவது, பெண்களை போகப் பொருளாக பார்க்கக்கூடிய மனநிலை என்பது இன்றைக்கி அதிகரித்து பெண்கள் மீதான பாலியல் முறை வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இப்படி ஒரு சாமியார் வந்து வெளிப்படையாக விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்னா எவ்வளோ கேவலமான ஒரு ஆளாக இருப்பார். எவ்வளோ கேவலமாக இருப்பாருங்கிறதுக்கு வேற எங்கேயுமே ஆதாரத்தை தேட வேண்டியதில்லை. மோடி அரசு இவருக்கு வந்து கடந்த மே மாதம் ஞானபீடம் விருதை வழங்கியிருக்கிறது. அப்படி ஞானம் வலிய வலிய அவர் இருக்கார் அப்படிங்கிறதுனால வந்து ஞானபீடம் விருதை வழங்கி இருக்கிறார்கள். ஆக மொத்தம் பெண்களின் மீதான ஒடுக்குமுறை தான் ஒரு மதவாதத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது என்பதை இந்த ராம் பத்ராச்சாரியாவுடைய கூற்றுமே நிரூபிக்கிறது. அந்த சாமியாருக்கு நாம் ஒரு வலிமையான, ஒரு வலிமை மிகுந்த கண்டனங்களை நம்ம பதிவு செய்கிறோம்.